இந்த நாட்டுடைய ராஜா ஒருத்தரை கொதிக்கிற தண்ணியில அப்படியே தள்ளி விட்டுறாரு. உடனே அங்க இருந்த ஒரு நாட்டுடைய இளவரசி என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மேஜிக் ரிங்க கலட்டி அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ள தூக்கி போடுறாங்க. போட்ட அடுத்த செகண்டே பார்த்தா உள்ள விழுந்த அந்த நபர் அப்படியே அந்த பானைக்குள்ள இருந்து எகிரி பக்கத்துல இருந்த இன்னொரு பானைக்குள்ள விழுந்துடுறாரு. அந்த பானைக்குள்ள பயங்கர குளிரான தண்ணி இருக்குது. அதுல அப்படியே அவர் உறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு நெருப்பு பறவை அது பாதுகாத்து வச்சிருந்த தன்னுடைய இறகு எடுத்துட்டு வந்து அந்த பானைக்குள்ள போடுது. போட்ட அடுத்த செகண்டே அந்த நபர் அந்த பானைக்குள்ள இருந்தும் அப்படியே எகிரி பக்கத்துல கொதிக்கிற எண்ணெய் இருக்கிற கடைசி பானைக்குள்ள போய் விழுந்துடுறாரு. விழுந்து ரொம்ப நேரம் ஆகியும் எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதனால கீழே நின்னுட்டு இருக்கிற மக்கள்லாம் அவ்வளவுதான் ஒரு ஃப்ரை ஆயிட்டு இருப்பாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அதை பார்த்த இளவரசியும் ரொம்பவே கவலையில அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா வெள்ளை கலர்ல ஒரு அதிசய பூ வந்து அந்த பானைக்குள்ள விழுது. விழுந்த அடுத்த செகண்டே பார்த்தா அந்த நபர் அந்த பானைக்குள்ள இருந்து அப்படியே பிரகாசமா ஜொலிக்கிற ஒளியோட வெளியில வராரு. இந்த அதிசய பூ இந்த உலகத்துடைய எண்ட்ல தான் இருந்திருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டு பயங்கர வேகமா ஓடி போய் அது அவருடைய கழுத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கும். இப்போ இவர் அந்த பானைக்குள்ள இருந்து உயிர் பிழைச்சது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருந்ததை விட பயங்கர அழகா மாறிடுறாரு. அதை பார்த்து அந்த நாட்டுடைய ராஜா என்ன பண்றாருன்னா இந்த நபருடைய அழகுக்கு இந்த பானைகள் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு மேல போட்டிருக்கிற கோட்டை கலட்டிட்டு அப்படியே அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த மேஜிக் ஒரு ஆளுக்கு தான் வேலை செய்யும் போல. இவர் விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா இவர் ஒரு பெரிய பப்பிள்குள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த நாட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு பறந்து போயிடுறாரு. கடைசியில எல்லா மக்களும் நம்ம ஹீரோவை தான் அந்த நாட்டுடைய ராஜாவாக சொல்றாங்க. அவரும் அந்த இளவரசியை தன்னுடைய ராணியா ஏத்துக்கிட்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடுறாரு.